அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மனிதனை 6 அறிவை கொண்டு படைத்திருக்கின்றான். சிந்திக்கும் திறனை கொண்டு படைத்திருக்கின்றான். பேசும் திறனை கொண்டு படைத்திருக்கின்றான். படைக்கும் திறனை கொண்டு படைத்திருக்கின்றான். பல மொழிகளை கற்றுக்கொண்டு அந்த மொழிகளில் பேசும் திறமை உடையவனாக மனிதன் இருக்கின்றான். இப்பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பழகும் பொழுது அவனிடத்தில் எப்படி பழக வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தீன் அதை தான் சொல்லிக் கொடுக்கின்றது. இஸ்லாம் அதை தான் மனிதனுக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வணக்கத்திற்கு உரியவன் வேறு யாரும் இல்லை என்பதுதான் அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது. தன்னை பெரியவனாக நினைப்பது, மற்றவர்களை தாழ்வாக நினைப்பது, தன்னை தானே தாழ்த்தி கொள்வது, பிறரை உயர்த்தி பார்ப்பது என்பது, உயர்வு தாழ்வு பார்ப்பது இஸ்லாத்தில் இல்லை. அனைவரும் ஒன்றுதான் என்று நாம் நம் மனதில் நினைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனையும் நமக்கு சொல்லி தருகின்றது. நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அறிவாற்றலை கொண்டு நாம் சிந்தித்தால் இதுதான் நியாயமானதாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் யாரும் அப்படி வாழ்வதில்லை. 5 அறிவை கொண்ட ஜீவராசிகள் வாழ்கின்றது, இறைவனை துதிக்கின்றது என்று அல்லாஹ் வேதத்தில் கூறுகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வானத்தில் பறக்கின்ற பறவைகள், பூமியில் இருக்கின்ற கால்நடைகள் அனைத்தும் இறைவனை, அல்லாஹ்வை துதி செய்து கொண்டே இருக்கின்றது, நினைத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். மனிதன் பாவங்களை செய்பவனாக இருக்கின்றான். மனிதன் சிந்திக்க தவறுகின்றான் என்பதை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. ஓரிரை கொள்கையை சிந்தித்து பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் தீனை கொடுத்திருக்கின்றான். பல இறைவன்கள் இருந்தால் இந்த உலகம் இயங்காது. பல இறைவன்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்றும் குர்ஆனில் வசனம் வருகின்றது. இறைவன் ஒருவன்தான் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் கண்ணுக்கு தெரிகின்ற விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நாம் பார்த்து சிந்திக்க வேண்டும்.